ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்துன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன். வினைதீர்த்தருளாய் பாவித் தடவையல் சூழ் திருத்தணி மாமலை வாழ் சேவல் கொடியுடையானே அமரர் சிகாமணியே. ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன். வினைதீர்த்து அருளாய் வாவித் தடவையல் சூழும் திருத்தணி மாமலை வாழ் சேவல் கொடி உடையானே அமர சிகாமணியே. பிறவி நோய்க்கு காரணமான வினையின் விளைவே உயிருக்கு கேடு செய்வதாக உள்ளது என்பதை அறிந்த போதிலும் தேவருடைய திருவருளாகிய திருவடிகளை வணங்குவதை எக்காலமும் சிந்திக்கின்றேன் இல்லை. அடியேனுடைய வினையின் விளைவை தீர்த்து அருள் புரிவீராக. குளங்களும் பரந்த வயல்களும் சூழ்ந்துள்ள பெருமைக்குரிய திருத்தணி மலை மீது எழுந்தருளி உள்ள சேவல் கொடியை உடையவரே, தேவர்களுக்கு முடிமணியாக திகழ்பவரே, சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஜீவன் துதிக்கை சரணே அனவே ஞானம் திணிவே நலம் ஈவர் எவர் கோல சிகி வாகனாம் குகனும் சால புகழும் தனி அன்னவனே. கந்தகள வரிசையிலே 105வது பாடலாகிய ஆவிக்கு மோசம் வருமாறு என்கின்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன். வினை தீர்த்தருளாய் வாவி தடவையல் சூழும் திருத்தணி மாமலை வாழ் சேவற்கொடியுடையான அமர சிகாமணியே. இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, வரிசையா 100வது பாடலுக்கு மேல ஒவ்வொரு பாடலா சுவாமிகள் அருணகிரிநாதர் நம்மளை எல்லாம் ஒரு கோவிலுக்கா கூட்டிட்டு போற. போன பாட்டு பாட்டுல எல்லாம் எண்கொடி எண்கண் எல்லாம் கூட்டிட்டு போனார், எட்டுக்குடி எண்கண் எல்லாம் கூட்டிட்டு போனார். அப்புறம் திருச்செங்கோடு கூட்டிட்டு போனார், செந்தில் கூட்டிட்டு போனார். இப்ப இந்த பாட்டுல நம்மள திருத்தணிக்கு கூட்டிட்டு போற அருணகிரிநாதர். திருத்தணி முருகன் அருணகிரிநாதருக்கு மிக்க பிடிச்ச தெய்வம்னு சொன்னா மிகையாகாது. காரணம் என்னன்னா, திருத்தணியில சிறப்பான பாடல்கள் எல்லாம் அருணகிரிநாதர். எந்த பாட்டு சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. திருப்புகழ்ல எல்லா பாட்டும் ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்க திருத்தணியில ரொம்ப அழகா அருணகிரிநாதர் பாடுற. காரணம் என்னன்னா, குகப்பிரமாய நமக அப்படின்னு சொல்லுகின்ற தாரக நாம இருக்கக்கூடிய இடம் திருத்தணி. திருத்தணி குகையாகிய ஹிருதய குகையிலே முகருக பெருமான் குகனாக அமர்ந்திருக்கின்ற இடம் திருத்தணி. மட்டுமல்லாமல் சூரபத்மாதிகளை அழித்து தேவர்களை காப்பாற்றி அமரர்களை சிம்மாசனத்திலே அமர்த்தி விட்டு முருகப்பெருமான் தெய்வநாயகியை மணந்து பிறகு காதல் திருமணம் செய்வதற்காக வள்ளி நாயகியை மணந்த இடம் திருத்தணிகை. திருத்தணி மாமலையிலே சுனைகள் நிறைய இருந்தது, வாவிகள் நிறைய இருந்தது, மலர்கள் நிறைய இருந்தது. திருத்தணி முருகன் சிறப்பு வாய்ந்த முருகனாக அருணகிரிநாதர் கருதி திருத்தணியுடைய பெருமைகள் எல்லாம் மலமை எல்லாம் எடுத்து திருப்புகழ் பாடல்களே போடுகின்றார்கள். பிறந்த உயிர் எத்தனையோ கஷ்டப்படும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் இருந்து அடைவதற்கு அரியது ஒன்றே ஒன்று. அது என்னன்னு கேட்டா மோட்ச வீடு. வாழ்ந்து கொண்டே இறைவனை அடைய வேண்டும். இருந்திட்டே பெறவே மதி, இறந்திட்டே பெறவே கதி. இது ரெண்டும் வேணுங்கிறது அருணகிரிநாதருடைய துதி. இந்த துதியில என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்னா, ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து இருந்து. நமக்கெல்லாம் தெரியும், என்னைக்கோ ஒருத்தன் எம்மன் வருவான், கொட்டு மேளம் கொட்டுவான், சங்கு ஊதுவான், தூக்கிட்டு போயிடுவான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் பயப்படுறது இல்லை. அதிகமான ஆசைகளை கொண்டு ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் அகற்றாமல் உலக மாயிலேயே உழன்று கொண்டு இருக்கிறோம். இதை விட்டு அகன்று போய் இறைவனை துதிக்க வேண்டும் என்று எவ்வளவு பெரியவா சொல்லிக் கொடுத்தும் அதுக்கு மனம் சறுக்கி சாய்ந்து அதை பண்ணிக்கிறதே இல்லை மனுஷா. அப்படி இருக்கும். ஆனா இந்த அருணகிரிநாதர் சொல்லும் போது ஆசை துன்பம் இதெல்லாம் விட்டு விடணும். நாம பேரவா வாய்மை பேசறதுக்கு அடிநாயே பேரை மாதராரோடு கூடி பிணிமேவ ஆற வார மாறாத நூல் கற்று அடிநாயே. நல்ல நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடியவர்கள் இச்சையில் அடியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க
சொல்லித்தர நன்மையெல்லாம் புரிந்து கொண்டு ஆவி சாவி ஆகாமல் நீ சற்று அருள்வாயே, ஆவி விருதாவா போகாம வாழ்க்கை நலமாக அமைய வேண்டும் என்றால் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் ஈனமிலா பொருள்தனை சிந்தித்தல்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தெய்வத்தை சிந்திப்பது மெய்யுணர்வு அடைவை வேண்டுவதற்காக நாம் பாடுபட்டு ஆவியை காப்பாற்ற வேண்டும். இந்த ஆவியை எப்படி காப்பாற்றணும்னா, செய்கின்ற வினை தீமையா இருந்தா மறுபடியும் பிறப்பு இருக்கும், ரொம்ப சிறப்பு இருந்தா மறுபடியும் பிறப்பு இருக்கும். இந்த பிறப்பு இறப்பு இரண்டும் இல்லாமல் இறைவனுடன் இரண்டர கலக்கின்றது. ஆவிக்கு மோசம் வராமல் அதை புண்ணிய வீட்டுக்கு அனுப்பது, மோட்சத்தை கொடுப்பதுதான் ஆவிக்கு மோசம் வராமல் இருப்பது என்பது பொருள். ஆவிக்கு மோசம் வரும் என்று அறிந்திருந்தும் உன்னுடைய அருட்பதங்களை நான் சேவிக்க எண்ணவில்லையே முருகப்பெருமானே, உன்னுடைய பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார், இறைவனுடைய திருவுடையை சேர்ந்தால் ஒழிய ஆவிக்கு மோட்சம் கிடைக்காது. இந்த ஆவி நல்ல பதத்தை அடைய வேண்டும் என்றால் உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன். இன்னைக்காவது உன் திருவடியை சேவிக்க வேண்டும்னு நான் நினைச்சா கூட போதும். நினைப்பேனா? நினைக்கிறது கூட இல்லையே. அதனால உன்னுடைய திருவடியை எப்படியாவது எனக்கு நினைக்கின்ற அருளை எனக்கு பதம் ஏவும் உன் அடியாரோடு விளையாடுக. அடியேன் முன உன்னுடைய திருவடியை நான் பணிந்து அடியார்களோடு சேர்ந்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா? அடியேன் முன பரிபூரண கிருபாகரமுடன் ஞான பரிமேல் அழகுடன் ஏறி விண்ணவர் பூமலை மலர் சூடிட உன் அடிமேல் விழ பல கோடி பெண் மதி போலவே வருவாயேன். கோடி சந்திரன் ஒழிச்சா மாதிரி முருகப்பெருமான் மயில் வாகனத்துல வந்து காட்சி கொடுப்பானா? இந்த பஞ்சேந்திரியங்களாக இறைவன் அடைய முடியும் எப்படி? அவனுடைய திருவடியை பதம் மேவும் உன் அடியாருடன், உன்னுடைய திருவடியை நான் கும்பிட்டேன்னா உன்னுடைய அடியாரோடு சேர்ந்து இருந்தேன்னா அந்த பதவியிலே எனக்கு நீ பூரண சந்திரனாக வந்து மயில் மேலே காட்சி கொடுப்ப. பதமேவும் உன் அடியாருடன் விளையாடுக. அடியன் முன்ன பரிபூரண கிருபாகரனாக வந்து நிற்பாய் அப்படிங்கிற அருளுங்கிறாரு. அதனால உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன். வினை தீர்த்தருவா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. திருநீர் அணிவாருக்கு எந்த வினையும் மேவ வராதுன்னு சொன்னாங்க அருணகிரிநாதர். திருப்புகழிலே முருகப்பெருமானை நினைத்து ஓடாத கோவில்களிலே இந்த திருத்தணி மாமலை அவருக்கு மிக்க பிடிச்ச கோவில். காரணம் என்னன்னா, வினை ஓட விடும் தனிவேல் மரவேல்னு சொன்னாங்க. அந்த வேலையேந்திய முருகன் அந்த தேவர்களுக்காக தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தீதனை மணந்து காவல் புரிய வென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திருத்தணிகை மலை. திருத்தணிகை மலை, அந்த திருத்தணி மலையில வள்ளிநாயகி திருமணம் புரிந்து கொண்டான் முருகன் என்பதுதான் ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி. அது என்னன்னா, ஆவி ஆகிய நமக்கு பரமாத்மாவாகிய பரம்பொருள் முருகனே வந்து திருமணம் செய்து கொள்கிறான். அந்த கற்பு திருமணம் களவு திருமணம் என்பதை எடுத்து காட்டுகின்ற திருத்தணி மலையிலே முருகன் வந்து நம்மையோட தன்னை சேர்த்துக் கொள்கிறான். அந்த புணர்ச்சி ஏற்படுகிறது என்பதனாலே ஆவிக்கு மோசம் வராது. அவனுடைய அருட்பதங்களை சேவிக்க என்று நினைத்தால் போதும். என்னுடைய வினையெல்லாம் தீர்த்தருளி வாவி தடவயல் சூழ். அங்க என்னன்னா, வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா திருத்தணியில. அதனால அருணகிரிநாதர் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவத கைத்தளம் பட்ட கனாகண்டன் தோழி நான் ஆண்டாள் தன்னுடைய பாடல்ல சொல்லுவார். வாரணமாயிரம் என்கின்ற பாடல்ல அந்த மாதிரி திருமணம் நடக்கும் போது மத்தளம் கொட்ட வேண்டும். அது அருணகிரிநாதர் இந்த திருத்தணி பாடல்ல வாக்கிய மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலர்கழு நீர் தரு நீச்சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே பாடுறார். வாக்கிய மத்தளம் எதுக்கு கொடுறாங்க? கல்யாணம் ஆகுறது வள்ளி தேவையான வள்ளியிடம் முருகனுக்கு கல்யாணம் ஆகிறதுனால வாக்கிய மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மறை மலர்கள் நீர் தரு நீச்சுனை வாவி தட வயல் சொன்னாங்களே. வாவி குளமெல்லாம் இருந்தது, நீர் சுனைகள் இருந்தது, நல்ல தோட்டங்கள் இருந்தது, அங்க வயல்கள் நிறைந்திருந்து வளமான திருத்தணி நகர். அந்த திருத்தணி சொல்ற சூழும் அந்த மலர்கள் சூழும் திருத்தணி மலைவாழ் சேவர் கொடியுடையானே அப்படின்னு சொன்னாங்க. முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றி வாகை சூடி வள்ளியை திருமணம் பண்ணிச்ச போது சேவல் கிடைச்சது. வெற்றி கொடியாக வெற்றி கொடி கிடைச்சது, ஜெயக்கொடின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றியாக சேவர் கொடி அமைந்து கையில கிடைச்சது. சூரபத்மாதிகள் அழித்த போது முருகப்பெருமானுக்கு 2 பிளவாக பிளந்ததுல ஒரு பிளவு மயிலாகவும் ஒரு பிளவு சேவலாகவும் வந்தது. சேவல் கொடியிட்ட சரத்தை உதித்து
உரத்தே குதித்தே சமர்த்தாய் எதிர்த்தே வருசூரை சரிப்போன மட்டே விடுத்தாய் அடுத்தாய் செகுத்தார் பலத்தார் விடுதாக சிரத்தோடு உரத்தே அறுத்தே குவித்தாய் செகுத்தார் பலத்தார் விருதாக சிறை சேவல் பெற்றாய் வளர்த்தார் முட்டாய் திருத்தாமரைத்தாள் அருளாய் உன் திருவடியை கொடுப்பாய் முருகா. நீ சிறை சேவல் பெற்றாய், சேவலை வெற்றிக்கரனாக உன் கையிலே வெற்றி கொடியாக சேவலை பெற்றாய். அதனால கோழி கொடியன் பாவித்துக்கு அடிப்பணியாத இந்த குவலயத்தை வாழக்கிறது மதிலிகள் உங்கள் வல்வினை நோய் ஊழி பெருவரை உண்ணவட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம் ஆழ புதைச்சி விட்டால் வருமானம் அடிபருகன செல்வத்திலே ஆசைப்படாத மாதர்களிலே ஆசைப்படாத ஆணவம் கண்பம் மாயையை விட்டு அகன்று உன்னுடைய திருவடியை சேவிக்க என்று நினைப்பாய். அதை எண்ணுவாய் நினைப்பாய். வினையெல்லாம் தீர்த்தவர்களுடைய வாவித்தளவையில் சூழ்கின்ற திருத்தணி மாமலை வாழ்கின்ற சேவர் கொடியோடையானே அவன் யாரு? அமரசிகாமணி. இங்கே நவரத்னங்கள்லாம் எடுத்து பேசுறார் அருணகிரிநாதர். அலங்காரம் பண்ணும் போது அலங்கார வரிசையிலே பல விதமான நவரத்னங்களை எல்லாம் எடுத்து பூஷணமாக முருகனுக்கு பூட்டுகின்றார்கள். இங்கே தேவர்களுடைய சிறம் மேல் இருக்கின்ற கிரீடத்திலே சிகாமணியாக சிகையிலே மணியாக அமைத்து இந்த பாடலை அமைச்சிருக்க திருத்தணி மாமலை முருகனை நினைச்சுண்டு தேவர்களுக்கு சிகாமணி, தேவர்களுடைய சிரத்திலே அலங்காரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியை தாவோடு ஓட்டி மயிலும் தேவர் அவள் தலையிலும் என் பாவடி ஏற்றிலும் பட்டதென்றோ படிமா வலிபா மூவடி கேட்டு அந்த மூதண்ட கூடத்து முகர்வட்ட சேவடி நீட்டும் மருகன் பெருமாள் தன் திருமகனேன்னு சொன்னாரு, மருகனேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலையில சிரோரத்தனமாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை அருணகிரிநாதன்ல போடுற. அந்த அலங்காரம் சிகை அலங்காரமாக அந்த மணியாக தேவர்கள் சிரம் மேலே கிரீடத்திலே அமைந்தது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சேவல் கொடி கோழிக்கொடி மிக்க சிறப்பானது. உலகினில் அருதினம் வரும் அடியவர்கள் இடரகல உரிய பரகதி தெரியவே உலகமணி என உழலும் இருவினை முறைபடவும் இருள்கள் வெடிக்கட அருளியே கலகமிடும் அலைகள் குரல் மிகு பணிகள் வலிமையோடு கடின முறைவரில் அவைகளை கண்ணை குடுங்கி உடல் தன்னை பிளந்து சிறகுட்டி நின்றாடுவான். மலைகள் நெரு 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 என அலைகள் சோரிட அசுரர் மதி அயில் கடவு முருகன் மகுட வடகிரி அலைய மலைய முளைவர் நிதை வனிதை குறவர் இள மகவனுடன் சிறை குளிசன் மகள் மருவு புயல் இலகு சரவண சிறுவன் அயன் வெறுவ விலகில் சிறமிசை வெகு சினமோடு இடிய உதவும் அருமுகன் சேவர் திருவத்துவசமே அருமுகன் சேவர் திருத்துவசமேன்னு சேவர் கொடியை பற்றி அருணகிரிநாதர் சேவல் வகுப்பிலே மிக்க சிறப்பாக சேவலை பற்றி போடுகின்றார்கள். அந்த சேவல் கொடியானது வெற்றி கொடி. அந்த வெற்றி கொடிய உடைய முருகப்பெருமான் அங்கே சேவல் கொடியாக சிறப்பாக அமைந்திருக்கிறார். அந்த முருகனுக்கு 6 முகங்கள். அந்த தணிகையில போய் முருகன் 6 முகத்தோட அந்த உற்சவரை சேவிக்கும் போது 6 முகம் தண்ணீர் 1 முகம் தனி அரியனுக்கு உறவாக்கிடி. அம்பகம்னா தாமரப்பூ. அம்பகம் 12 ஒன்றில் என் ஆணவம் கெட நோக்கிடி. என் ஆணவம் போட்டு உன்னோட 12 கண்ணல்ல ஒரு கண்ணால என்ன காட்ட மாட்டிய. வெறிகோள் 12 கையில் ஒன்றில் என் வெம் பாவக்கடல் தீர்த்திடி. என் பாவத்தை எல்லாம் 12 கையிலேருந்து ஒரு கையாலையாவது என் பாவத்தை தீர்த்த மாட்டிய. விளங்கும் 6 செவிவாயில் ஒன்றினால் வீடு சேர் மொழி கொடுத்திரி. எனக்கு நல்ல வாக்க கொடுக்க மாட்டியா முருகா. உன்னுடைய 6 முகங்கள்ல 6 திருவாய் இருக்குது. அதுல ஒரு வாயால எனக்கு நல்ல மொழி புகழ்ந்துட மாட்டாயா. செரியும் 6 செவியில் ஒன்று என் செய்தி யாவையும் கேட்டுட்டு 12 காதுகளுக்கு 6 முகத்துக்கு 12 காது இருக்கு. அந்த 12 காதுல ஒரு காதாலாவது அடியேன் அழுகின்ற அந்த ஓசையை நீ கேட்க மாட்டே. செய்யும் மார்பம் ஒன்றில் செந்தமிழ் தொடை பூட்டிட்டு உன்னுடைய திரு மார்பிலே என்னுடைய செந்தமிழ் தொடையை அருணகிரிநாதர் பாடுகின்ற திருப்புகழை நான் பாடுகின்றேன். அந்த மாலையை உன் கழுத்தில் மாட்டிக்க மாட்டே. தடுகள் வேடர்கள் உதவும் மீன்படி தனமும் அன்பர்கள் மனமும் நீள் தணிகையங்கிரி முடியும் நண்பர் தழைக்க செங்கல்வராயனேன்னு முருகப்பெருமானை தணிகையில போய் அந்த செங்கல்வராய பெருமானை முருகனை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே உன் திருவடியை எனக்கு நீ தர மாட்டியா. உன்னை நான் போட்டி பாட வேண்டுமே முருகா என்று இங்கே அருணகிரிநாதர் வேண்டிக் கொள்க. அங்கே ஒரு பாடல்ல அருணகிரிநாதர் கருப்பூரி பிறவாதே கனக பாடுடே திருப்பாத தனுபூரி திருப்பாத அனுபூரி சிறக்க பாலி தருள்வாயே
பரப்பப்பாறு கெளியோனே பரப்பப்பாறு கணியோனே திருக்கை சேவ கொடியோனே திருக்கை சேவ கொடியோனே ஜகத்தில் ஜோதி பெருமாளே திருக்கை சேவ கொடியோனே ஜகத்தில் ஜோதி பெருமாளே பருப்பூரி பிறவதே அப்படின்னு ஒரு பாடலிலே சிறப்பாக இந்த மறுபடியும் பிறக்க வேண்டாம், ஆவிக்கு மோசம் வராமல் என்னை உன்னுடன் கருப்பற்று ஊறி பிறவாமல் இரவாமல் என்னை உன்னோடன் சேர்த்து வைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வெற்றியை கொடுத்து வள்ளியை கொடுத்து சேவர் கொடியை கொடுத்து அவனை ஆறுமுகத்தோட சேவை செய்து உன்னுடைய திருவடி நிழலிலே வந்து போட வேண்டும் என்று திருத்தணியிலே போய் முருகனை அருணகிரிநாதர் வேண்டிக் கொள்ளுகின்ற இந்த சிறப்பான பாடலை மறுபடியும் ஒரு தரம் பார்க்கலாம். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன், வினை தீர்த்தருளாய் பாவி தடவையல் சூழும் திருத்தணி மாமலை வாழ் சேவற்கொடியுடையானே அமர சிகாமணியே. வெற்றி வேல் முருகன் கரோகரா.